தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயரா செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் இருந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து வேற கட்சியில இணைய போறார்ன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாரி அதிமுகவுக்குள்ள ஒரு கலக குரலா உருவாக போறார்ன்னு ஒரு பக்கம். ஏன் சார் இப்படி செங்கோட்டையன் அவர்களின் பேரு அ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி பேசிட்டே இல்ல. இருக்காங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். தெரிஞ்சு செங்கோட்டையன் அப்படியெல்லாம் அணி மாறுகிறவர் அல்ல. தலைமை என்ன முடிவெடுக்குதோ அப்படின்னு ஒரு சாஃப்ட் அப்ரோச்லயே போறவர். அக்ரசிவான கேரக்டர் உடையவர் அல்ல. நான் கொஞ்சம் நாகரிகமா சொல்றேன். அவ்வளவு தைரியசாலி இல்ல. ஒரு கலகக் குரல எழுப்பி நம்ம ஒரு இத பண்ணணும், உடைச்சிரணும், வச்சிரணும். கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தாலே, அமைதியா அப்படி போயிடுவாரே தவிர, ஒரு ஒரு போராட்ட குணம் மிக்கவரா அவர் தன்னை எப்பயுமே காட்டிக்கிட்டது இல்ல. ஒரு சுயநலவாதியாகவும் அவர் இருந்ததில்ல. நான் பார்த்த செங்கோட்டையன நான் சொல்றேன். சில பேர் குரல் எழுப்புனா, அவரும் சேர்ந்து குரல் எழுப்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப வேலுமணி மேலயும் தான் சில பேர் சந்தேகம் கிளப்புனாங்க. ஏன்னா சேலத்துல 70வது பிறந்த நாள் எடப்பாடி கொண்டாடுறாரு, கோயம்புத்தூர்ல இருக்கிற வேலுமணி வந்து பார்க்கல. அப்ப வெளிய போறாரு. அப்படி தனித்தனியா யாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு வேலுமணி வந்து பார்த்துட்டார். அப்ப இனிமேல் கலக குரலே எழுப்ப மாட்டாரு. எடப்பாடி என்ன செஞ்சாலும் வேலுமணி வேடிக்கை பார்ப்பார். அப்படின்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சியில கலந்துக்கல்லாதனால வேலுமணி வெளிய போவாருங்கிறதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல.